ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊர் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 10ல் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. ஸோ அது வந்து விண்டோஸ் 10 ஸ்டோர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ வந்து விண்டோஸ் 10 ஓஎஸில் வந்து எப்படி நம்ம விண்டோஸ் 11ஓட ஸ்டோர் வந்து ரன் பண்ணலாம், அதாவது லேட்டஸ்ட்டு ஸ்டோர் வந்து எப்படி வந்து விண்டோஸ் 10ல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து விண்டோஸ் 11 ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய அப்ளிகேஷன்லாம் தேவைப்படுது. ஸோ இதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த நீங்கள் இந்த 4 சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் ஸ்டோரு, விசி, லிப்ஸ், அதே மாதிரி எக்ஸ்எம்எல், .NET இதெல்லாமே 4 இது டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண பின்னாடி உங்கள் ரன்னில் போய்ட்டு விண்டோஸ் பவர் செல்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது மாதிரி எஸ் கொடுத்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து ஒரு கமெண்ட் வந்து டைப் பண்ணணும், அதாவது ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான கமெண்ட் இதுதான், ஆட் ஆப் பேக்கேஜ் -path. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ்ட் பண்ண முன்னாடி ஒரு சிங்கிள் கேப் விட்டுக்கோங்க. சிங்கிள் கேப் விட்டு இப்போ நீங்கள் அந்த 4 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இது டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆகாது, ஏன்னா இது வந்து MSI பண்டில் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் எது இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த விசி லிப்ஸ் அது இருக்குது பார்த்தீங்களா, அது இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதோட பாத்தை வந்து காப்பி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா, உங்கள் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இங்கே காப்பி எஸ் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதை கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து விண்டோஸ் பவர் செல்லே போய்ட்டு Ctrl+V கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து அதோட பாத் வந்து இதாயிடும். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இங்கே வந்து எரர் காட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இதில். ஸோ அந்த மாதிரி எரர் காட்டுச்சுன்னா இங்கே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் இதில் ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் பண்ண போனால் நெக்ஸ்ட்டு வந்து .xml இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி காப்பி எஸ் பாத் கொடுத்துக்கோங்க. காப்பி எஸ் பாத் கொடுத்துட்டு ரெண்டாவது இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதுலேயும் வந்து எவ்ரி டைம் நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் முன்னாடி இந்த கமெண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது காப்பி பண்ண பாத் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா .NETடும் பார்த்திங்கன்னா என் சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்குது, அதுக்கும் மேபி எரர் காட்டலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் தேர்டாக .NETக்கு காப்பி எஸ் பாத் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்த பின்னாடி இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி லாஸ்ட்டாக இங்கே மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஸ்டோர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா காப்பி எஸ் பாத் இருக்கும். அந்த பாத் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இதே கமெண்டை நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து அப்பர் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட் அடிச்சிருக்கீங்களோ அது வரும். ஸோ அதையே வந்து -app பேக்கேஜ் -path இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து Ctrl+V கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங்னு வரும். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் அப்படின்ற முன்னாடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோருக்கு வந்து போங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு இங்கேயே நான் பின் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக சர்ச் பண்ணுங்கள், பண்ணங்காட்டி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11க்கான இன்டர்ஃபேஸில் உள்ள வெர்ஷன் ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11ல் வருது. இதான் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஸ்டோரு. இதே நீங்கள் வந்து ஓல்டர் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் வேணால் கம்பேர் கூட பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ண பின்னாடி ஒவ்வொன்றா வரிசையாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுற இது தான் நம்ம வந்து விண்டோஸ் பவர் செல்லில் போய் இன்ஸ்டால் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற கமாண்டை வந்து என்ன டைப் பண்ணிக்கோங்க. பண்ண பின்னாடி இதை வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி எஸ் பாத்னு வரும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இதை வந்து ஒவ்வொரு டைமும் காப்பி எஸ் பாத் கொடுத்து விண்டோஸ் பவர் செல்லில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த கமாண்டை ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ண பின்னாடி இந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த விசி லிப்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த XML, தேர்டு இந்த .NET, கடைசியாக இந்த விண்டோஸ் ஸ்டோரு. ஸோ நாரையும் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்த பின்னாடி இன்ஸ்டால் ஆன பின்னாடி நீங்கள் விண்டோஸ் ஸ்டோர் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.